நான் ஐ டாக்டர்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு டிஎம் பண்றீங்க நெறைய பேரு. ப்ரோ உங்க கண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ப்ரோ இந்த மாரி நான் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணலாம், லாசிக் சர்ஜரி பண்ணலாம். நான் இந்த மாரி லென்ஸ்லாம் போடுவேன் ப்ரோ. அதனால எதனா ஃபால்ட் வருமான்னு சொல்லிட்டு அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்க கேட்கறது எப்படியோ எனக்கு தெரியுது. ஏன்னா, ஒரு பயம் இருக்கிறதுனால தான் கேட்குறீங்க. எனக்கு இருக்கிறது பெரிய ஃபால்ட்டு. அதனால எனக்கு அப்படி சொல்றாங்க. அதனால நான் எனக்கானத மட்டும் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கண்ண கொஞ்சம் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி தோணுதோ, அது ரொம்ப எதனா ஒரு மாரி இருக்கிற மாரி இருந்தா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே போய் டாக்டர போய் கன்சல்ட் பண்றீங்க. போயிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாரி பண்ணுங்க. ஏன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டுலாம் விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்படி விட்டதுனால தான் என் கண்ணு இந்த நிலைமைக்கு ஆயிருக்கு. அதனால கண்ல எதனா ஒரு சின்னதா உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போதே, நீங்க போய் டாக்டர போய் கன்சல்ட் பண்ணிட்டு சீக்கிரமா கியூர் பண்ருங்க. நல்ல ஹாஸ்பிட்டலா போயிட்டு. மேபி ஆப்ரேஷன் எதனா சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்றதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாக்டர் வெளிய போலாம்னாங்கன்னா, வெளிய போங்க. அப்படி இல்லன்னா நீங்க கண்ணாடி போடாமலாம் வெளிய போயிடாதீங்க. நான் அப்படி போனதுனால தான் எனக்கு கண்ணு இந்த அளவுக்கு ஆனதே காரணம். அதனால டாக்டர் சொல்ற வரையும் நீங்க கண்ண கொஞ்சம் சேஃப்டியா கண்ணாடிலாம் போட்டுற மாரி அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் வெளிய போய்க்கோங்க.